அம்மாவுக்கு பேக் பெயினாக வந்து 8 மாதம் படுத்த படுக்கையாக இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களோட ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப குறைஞ்சிச்சு. எனக்கு மட்டும்தான் அந்த வியாதி வந்திருக்கு, நான் மட்டும்தான் படுத்த படுக்கையாக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஐயா சொன்ன அறிவுரை என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு உடம்புனா எல்லா வியாதியும் வரதான் செய்யும். எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கும். அது எப்பப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக வருதோ அப்போ தான் வெளியில் நமக்கு தெரியுது. அதுக்காக வந்து நம்ம வந்து எப்போவுமே இப்படி ஆகிட்டோன்னு இதுக்கப்புறமா நம்ம நினச்சிடக்கூடாது. இப்படி தான் நம்ம இனிமேல் அப்படிங்கிறது நினச்சிடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்குன்னா, நம்ம டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம ஒரு ப்ரேயர் மாதிரி சொல்லிக்கணுமா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், என்னோட செல்லெல்லாம் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் எந்திரிச்சோன்னே எவ்வளோ தூரம் அதிகமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லிக்கணுமா, ரிப்பீட்டடாக மனசுக்குள்ளே. அதை சொல்ல சொல்ல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட செல்ஸ் எல்லாம் வந்து அந்த இதை வந்து அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணி நம்ம மைண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நர்வ் சிஸ்டம் வந்து பேலன்ஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுவோம். நம்ம நல்லா இருக்கும், இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும், அப்போ நம்ம நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் லெவல் தான் முதல்ல பாதி மெடிசனு. அதுதான் நம்மளை வந்து க்யூர் பண்ணும். அதுக்கப்புறம் தான் மெடிசன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இதே மாதிரி டெய்லி நைட்டு படுக்கும்போது சொல்லணும், இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக நல்லா இருந்திருக்கேன், எனக்கு நாளைக்கு விடிகிற பொழுது வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக எனக்கு விடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே சொல்லிவிட்டு அது ஒரு நன்றி சொல்லிட்டு படுக்கும்போதும் இது பண்ணோம் அப்படின்னாலே நர்வ் சிஸ்டம் நல்லா பேலன்ஸ்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு. அருமை அருமை. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, அப்பா வந்து டெய்லி வந்து ப்ரே பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளும் வந்து 60 வந்து ஃபஸ்ட்டு வந்தோன்னு வம்சலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம நம்பி இந்த பொண்ணு வந்திருக்கு நல்லபடியாக இருக்கணுமே அப்படின்ட்டு வந்து டெய்லி வந்து அவங்க ப்ரே பண்ணிட்டு வந்து எனக்கு துண்ணூறு பூசி விடுவாங்க. துண்ணூறு பூசி விட்டுட்டு வாழ்க்கையில் வந்து இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கணும், நீ வந்து சீக்கிரமே நான் எந்திரிச்சிருவேன், நல்லபடியாக திரும்ப வந்து ஆரோக்கியமாக இருக்கிறேன், நன்றி சொல்லு டெய்லி அப்படிம்பாங்க. அப்போ வந்து தம்பி அசோக் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு 40 நோட்டே கொடுத்துட்டு பேனா கொடுத்து டெய்லி வந்து என் நரம்பு மண்டலம் சீராக இயங்குகிறது, இதுக்கு நன்றி, என் நரம்பு மண்டலம் சீராக இயங்குகிறதுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு வந்து 32 தடவை தம்பி இருக்க சொன்னாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே எழுதிட்டே இருந்தேன். அந்த நோட்டில் ஒரு பாதி பக்கம் எழுதிருப்பேன். நான் எழுந்திரிச்சு எப்போது ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்க்குற அளவுக்கு வந்துட்டேன். வெரி குட் வெரி குட்.